சாதனை படைச்சிருக்காங்க. படிக்கிறதுலயும் பார்த்தீங்கன்னா, அதிக மதிப்பெண் எடுக்கிறதுலயும் முதல் இடத்துல இருந்திருக்காங்க. இன்னைக்கு நெறைய பதவிகள்ல பெண்கள் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது, பெண்கள் பெரிய சாதனையாளர்கள்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு நம்ம மேடையில இருக்கிற ஒரு சாதனையாளரும் அப்படிதான். Selected as a first women district registrar in registration department, entered into the service in 1992 as a probationary deputy collector. அதுக்கப்புறமா அவங்க வகிச்ச பதவிகள்லாம் ஆர்டிஓ இன் புதுக்கோட்டை, டிஆர்ஓ இன் திருவாரூர், கலெக்டர் இன் நாமக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சென்னை, கமிஷனர் டூட்டுக்குரின் கார்ப்பரேஷன், அடிஷனல் டைரக்டர் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட், and now Director, Directorate of Technical Education, Chennai. I'm very happy to call upon Srimati Madhumati IAS, Commissioner of Civil Supplies and Consumer Protection. Please welcome, ma'am. We are very much eager to hear you. மிகுந்த ஹாஸ்யத்தோடும் ஆரவாரத்தோடும் நீங்கள் ரசித்து கொண்டிருந்த ஒரு பேச்சை இடைமறித்து இப்பொழுது என்னை பேச சொல்கின்றார்கள். எப்படி உங்கள் கவனத்தை எல்லாம் என்பால் இழுப்பது என்பது எனக்கு தெரியவில்லை. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஸ்ரீ சாஸ்தா மற்றும் சென்னை சகோதயா ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசர்ஸ், லிம்ரா, இவற்றை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு அஜித் பிரசாத் ஜெயின் அவர்களே, திரு முகமது கனி அவர்களே, திரு கார்த்திகேயன் அவர்களே, நம்மையெல்லாம் மகிழ்வித்து அமர்ந்திருக்கக்கூடிய புலவர் ராமலிங்கம் அவர்களே, கலைமாமணி டெல்லி கணேஷ் ஐயா அவர்களே, Padmini madam, she is the principal of my school, so I'm very happy to have her here and I'm really honored. என்னுடைய பிரின்சிபல் இருக்கக்கூடிய அதே மேடையில் இன்னைக்கு நானும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. Principals of various schools who have gathered here, parents and my dear children, and my senior officer, MD Avin is also here. A very good evening to one and all present here. எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்ககிட்டெல்லாம் பேச வேண்டும் என்று நினைத்து வந்தது ஒன்று, ஆனால் இங்கு இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து, எனக்கு முன் பேசியவர்களை பார்த்து என்னுடைய எண்ணங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு இன்றைக்கு உங்களிடம் என்ன பேசுவது என்கின்ற எண்ணத்திலேயே இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சாதனையாளர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு. இதுவரையில் எனக்கு திருப்தியான கைத்தட்டே வரல. தேங்க்யூ. சந்தோஷப்படும் பொழுது சந்தோஷப்படணும். அது ஏன் நம்ம அதை அழுத்தி வச்சுக்கிட்டு மனசில் இறுக்கமான சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்கணும்னு தெரியல. நீங்கள் ஒரு கொண்டாட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் ஒரு சாதனை படைத்திருக்கின்றீர்கள். உங்கள் குழந்தைகள் ஒரு சாதனை படைத்திருக்கின்றார்கள். அந்த பள்ளியை சார்ந்த இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் வழிநடத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஆசிரிய பெருந்தகைகள் அவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் சாதனையாளர்களாக இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்களை நினைத்து நாங்கள் பூரிப்படைகின்றோம், பெருமை கொள்கின்றோம், சந்தோஷப்படுகின்றோம். ஆனால் நீங்கள் உட்கார்ந்திருக்க, நீங்கள் கைத்தட்டுவதற்கு யோசித்து கொண்டிருந்தால் எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு தடவையும் வி கங்க்ராச்சுலேட் யூ நாங்கள் எங்களுடைய ஆழ் மனதிலிருந்து அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி ஒரு மேடை, இத்தனை சாதனையாளர்களை பார்க்கின்ற ஒரு மேடை, அதில் நிற்கும் பொழுதே எங்களுக்கெல்லாம் இந்த இந்தியா எங்கேயோ ஒரு பெரிய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்கின்ற நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கின்ற இந்த மேடை, இப்படியெல்லாம் வரும் பொழுது எங்களுக்கு மனமெல்லாம் ஒரு சந்தோஷம், மனமெல்லாம் ஒரு பூரிப்பு என்றுதான் உங்கள் முன்னே நிற்கின்றோம்.
அந்த பூரிப்பை, அந்த சந்தோஷத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் என்கின்ற பொழுது உங்களுடைய கைத்தட்டல், இந்த ஆரவாரம், நீங்களும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள், நீங்களும் கர்வமாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய இந்த சின்ன சாதனையால். சின்ன சாதனை இல்லை, பெரிய சாதனையால் என்பதை நீங்கள் இந்த கைத்தட்டலின் மூலமாக உங்களை நீங்களே தட்டி கொள்வதன் மூலமாகத்தான் தெரியப்படுத்த முடியும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் எனக்கு முன்னாடி பேசிய திரு அஜித் பிரசாத் அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள், என்கரேஜ்மெண்ட் டசன்ட் ஹேப்பன். இப்போ தான் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த எல்லாரும் உங்களை பாராட்டுவார்கள், முதுகிலே தட்டி கொடுத்து நீங்கள் எல்லாம் இன்னும் முன்னேறலாம், இன்னும் நிறைய சாதிக்கலாம் என்று சொல்லுவார்கள். ஸ்கூலை விட்டு வெளியில் வந்த பின்னாடி காலேஜில் யாராவது உங்களை பாராட்டுவாங்களான்னு நீங்கள் ஏங்கி நிற்கணும். வேலைக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் 9 மணியிலேருந்து 5 மணியோ 6 மணியோ, அது சூரியன் எப்போ உதிக்குது சூரியன் எப்போ மறையுது எதுவுமே தெரியாமல் நீங்கள் அதோட இந்த உலகத்தை விட வேகமாக சுற்றி கொண்டு சுழண்டு கொண்டு இந்த வேலையிலேயே இருந்து வேலை பலுவோடு சேர்ந்து சுற்றி கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் செய்கிற எந்த வேலைக்கும் எந்த விதமான பாராட்டும் யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லவே இல்லை. அதனால் இப்போ தான் இந்த பள்ளி பருவத்தில் தான் உங்களுக்கு பாராட்டு என்பது கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன சாதனைகள், பெரிய சாதனைகள் எதுவாக இருந்தாலும் அதை எல்லோரும் கண்டுபிடித்து உங்களை முன்னுக்கு நிறுத்தி இன்னும் நீ முன்னேற வேண்டும் என்று உங்களை மெதுவாக உங்களை அழகாக வழி நடத்தி செல்ல முடியும். அதுக்கு தாண்டி நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காலேஜுக்கு போனாலோ அல்லது வேலைக்கு போனாலோ இந்த என்கரேஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இந்த தருணத்திலே நீங்கள் பெறுகின்ற இந்த பாராட்டுக்களை எல்லாம் உள்வாங்கி மனதிலே பதிய வைத்து கொண்டு அதை பரிசாக பொக்கிஷமாக மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மிக அழகாக ரொம்ப சட்டிலாக 2 விஷயத்தை எனக்கு முன்னாடி பேசின 2 பேருமே சொல்லிட்டு போனாங்க. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோடைய ரெவல்யூஷன் நடந்துட்டுருக்கே, இது நம்ம எல்லாம் எங்கே கொண்டு போக போகுதோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு அச்சம் எல்லாருடைய மனசுலையும் இருக்குது. ஆனால் அதை எப்படி பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு சில வார்த்தைகளில் ஆனால் மிக ஆழமாக 2 பேருமே அதை தொட்டு அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. திரு அஜித் பிரசாத் அவர்கள் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொன்னார், கப்பலில் ஒரு சின்ன ஓட்டை வந்ததுன்னா அதுவரையிலும் மிதந்து கொண்டிருந்த அந்த கப்பல் அந்த ஒரு சிறு ஓட்டையால் அந்த தண்ணீர் உள்ளே வந்தால் எப்படி நாம் மூழ்கி அந்த வாழ்க்கையே இழந்து விடுவோம், அந்த கப்பல் என்கின்ற வாழ்க்கையே இழந்து விடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது தடம் மாறாமல் செல்ல வேண்டும். அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸை சொல்லாமல், மாணவர்களை சொல்லாமல், தாய்மார்களுடைய கடமை என்ன, அவர்களுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத மிக அழகாக புலவர் அவர்கள் சுட்டிக்காட்டி சென்றிருக்கின்றார்கள். இன்றைக்கெல்லாம் நாம் குழந்தைகளுடைய மதிப்பெண்ணை மட்டும்தான் பார்க்கின்றோம். என் பிள்ளை எவ்வளவு மார்க் வாங்குச்சு, இந்த குழந்தை எவ்வளவு மார்க் வாங்குச்சு, அடுத்த வீட்டு குழந்தை எவ்வளவு மார்க் வாங்குச்சு, மாடி வீட்டு குழந்தை எவ்வளவு மார்க் வாங்குச்சு, இப்படி கம்பேரிசனில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். என்னுடைய கனவு ஒன்றாக இருந்திருக்கும், நான் ஒரு டாக்டராக வர வேண்டும், நான் ஒரு இன்ஜினியராக வர வேண்டும், இன்னும் பலவாறாக வர வேண்டும் என்றெல்லாம் நாம் கனவு கண்டிருப்போம். அது எதுவுமே நடக்காத போது அந்த கனவுகள்லாம் யார் மேலே திணிக்கப்படுது என்றால் நம்ம குழந்தைகள் மேலே திணிக்கப்படுது. இன்றைக்கி நீங்கள் ஒரு கேட்ஜெட், ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, இல்லை ஒரு குக்கர் வாங்குறீங்க, அல்லது ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்க, எல்லாத்துக்கும் ஒரு மேனுவல் வரும். எப்படி அதை எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு மேனுவல் வரும். The only thing that comes without a manual is a child. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி இதை வளர்ப்பது, எப்படி இதை ஒரு நல்ல வெற்றியாளனாக கொண்டு வருவது, எப்படி இந்த உலகத்திலே அவனை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பது என்பதையெல்லாம் தெரியாமல் நம்ம கையில் இறைவன் கொடுத்த ஒரே ஒரு பரிசு என்ன என்றால் இந்த குழந்தை தான். அந்த குழந்தைக்கு நம்ம மேனுவல் எதுவுமே இல்லாமல் எதை மேனுவலாக எடுத்துக்குவோம், அடுத்த வீட்டு குழந்தை, மேல் வீட்டு குழந்தை, பக்கத்து வீட்டு குழந்தை, என் சகோதரியுடைய குழந்தை, என் தோழியுடைய குழந்தை, இவர்களெல்லாம் எப்படி வளர்கின்றார்களோ அதெல்லாமே
ஆக எல்லா குழந்தைகளுடைய கூட்டாக என் குழந்தை இருக்க வேண்டும் என்று நினைப்பது எந்த வகையிலே நியாயமான ஒன்று என்று தெரியல. ஆனாலும் எல்லா பெற்றோரும், நான் உட்பட எல்லா பெற்றோரும் என்ன நினைக்கிறோம், என் குழந்தை இப்படி 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 இப்படியெல்லாம் இந்த குழந்தைகள்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நம்முடைய சிந்தனையில் அந்த பிள்ளைகளுக்கு நாம் எதை எப்படி சொல்லித்தர வேண்டும் என்பதையெல்லாம் மறந்து போய் நம்முடைய கற்பனையிலேயே பாதி நேரம் இருந்துடுறோம். ரொம்ப அழகாக தன் தாயை பற்றி உயர்த்தி அந்த தாய்க்கு என்னென்னலாம் வார்த்தைகளை எல்லாம் பெருமையாக சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் ரொம்ப அற்புதமாக புலவர் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு அங்கே தான் ஒரு பெரிய ஒரு வேக்வம், ஒரு பெரிய ஒரு சூன்யத்தை நாம் பார்க்கின்றோம். ஏன் இன்றைக்கு இருக்கின்ற தாய்மார்கள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியில் வந்து அவங்களும் வேலைக்கு போகிறவர்களாக இருப்பார்கள். வீட்டில் இருக்கின்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வேறு விதமான இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கிட்டு அவங்க வீட்டிலையே அவர்களுக்குன்ற ஒரு பெட்டி இருக்குது, அந்த டிவி முன்னாடியே பல நேரம் அவர்கள் செலவு செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதனால் தன்னுடைய குழந்தையினுடைய மனோபாவம் என்ன, தன்னுடைய குழந்தையுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு ஏற்றாற் போல் அவர்கள் சென்று அந்த குழந்தையை மேன்மைப்படுத்துவது என்பது குறைந்து கொண்டே இருக்கின்றது. இதை யாரையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றி நிறுத்த வைக்கணும், இல்லை நீங்கள் இந்த மாதிரி செய்கிறது தவறு என்று சொல்வதற்காக இந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லவில்லை. சிந்தியுங்கள், தயவு செய்து சிந்தியுங்கள். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. ஏன் பிள்ளைகள் நம்மை விட்டு விலகி போகின்றார்கள்? இது எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு பத்திரிகையை எடுத்து நம்ம படிக்கும் பொழுது நம்ம மனசையெல்லாம் ஒவ்வொரு நாளும் வருகின்ற ஒவ்வொரு செய்தியும் பார்க்கும் பொழுது நமக்கு திக்குங்கிறது. நம்ம பிள்ளைகளை அனுப்பிட்டு எப்போ வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் எந்த இடம் அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் என்பதை தெரியாமல் ஒவ்வொரு பெற்றோரும் பரிதவித்து கொண்டிருக்கின்றோம். இதுக்கு தனியாக உங்களுக்கு போலீஸ் வைக்கணுமோ, செக்யூரிட்டி வைக்கணுமோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு சுதந்திர நாட்டில் நம்மளால் ஒரு பாதுகாப்பாக பிள்ளைகளை அனுப்ப முடியலை அப்படின்னா யாருடைய குற்றம் அது? நம்முடைய குற்றம்தான். ஒவ்வொருத்தரும் அதுக்கு நம்ம பொறுப்பேற்க வேண்டும். ஏன், எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சறுக்கல் நடந்திருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ரொம்ப அழகாக சொல்லுவார், சக்சஸ், அதாவது உங்களுடைய பிள்ளைகளை ஒரு வெற்றியாளனாக இருப்பதை விட ஐ வுட் லைக் டு see a man of value rather than a man of success அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுவார். திஸ் மேன் ஆஃப் வேல்யூஸ் என்ன, எது நம் வாழ்க்கைக்கு முக்கியம், வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன, இந்த மதிப்பெண்கள் மட்டும்தான் முக்கியமானதா, அதை தாண்டி என்ன இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவது இல்லை. பல நேரத்தில் நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன பேசுகிறோம், இன்றைக்கி என்ன படித்த, இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க, இன்றைக்கி என்னென்ன கிளாஸில் இருந்தது, இதைத்தான் கேட்குறோமே தவிர அவர்களுக்கு என்று இதுதான் சரியான பாதை, இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும், இது தார்மீக ரீதியிலே சரியான ஒன்று, இது உங்களுக்கு இதுதான் சரியான வழி என்று எப்பொழுது நாம் சொல்லி கொடுத்திருக்கின்றோம்? திருக்குறளை படித்து காட்டியிருக்கின்றோமா? நாலடியாரை சொல்லி கொடுத்திருக்கின்றோமா? இதெல்லாம் வெறும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கின்ற விஷயங்களா? இதையெல்லாம் நாம் சிந்திச்சது இல்லை. இங்கே தான் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல சறுக்கிட்டோம். பிள்ளைகளை வெறும் மதிப்பெண் வாங்குவதற்காக மட்டும் அல்லாமல் நீங்கள் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அது பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது தவறு. அந்த காலத்தில் ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்படி ஒரு பிள்ளை நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அவர்களெல்லாம் தங்களுடைய உள் மனதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் இன்னைக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் டிசிப்ளின். இந்த டிசிப்ளினை தான் விவேகானந்தர்லேருந்து எல்லா தலைவர்களும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். ஒரே ஒரு 3 விஷயங்களை மட்டும் இங்கே சொல்லி நான் இந்த விஷயத்தை இந்த என்னுடைய உரையை முடிக்க நினைக்கின்றேன். அதாவது சத்சங், டிசிப்ளின் அண்ட் மெடிடேஷன். சத்சங் என்று சொன்னால் என்ன? உன்னுடைய நண்பனை காட்டு, நான் உன்னை பற்றி சொல்லுகின்றேன் என்று சொன்னார்கள்.
நாம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம் நண்பர்கள், நாம் யாரோடு பழகின்றோமோ அவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அல்லது அவர்கள் அறிவாளிகளாக இருந்தால் அவர்களுடைய என்னென்ன குணம் இருக்கின்றதோ அந்த குணத்தை நாம் உள்வாங்கி வளருவோம். அப்படி நல்ல ஒரு பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் வளர்கின்றோம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு நண்பர் கூட்டத்தை நாம் வைத்திருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக நாம் நல்வழியிலே செல்லலாம். அதற்கு தான் சத் சங் என்று சொன்னார்கள். நல்லவர்களோடு சேர வேண்டும். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கின்றார்கள் என்று பார்த்தால், நீங்கள் அவங்க எந்த சூழ்நிலையிலே அவர்கள் வளர்க்கப்படுகின்றார்கள், நீங்கள் எதை பற்றி பேசுகின்றீர்கள், உங்கள் வீட்டிலே எது பிரதானமாக பேசப்படுகின்றது, அவர்கள் பள்ளியிலே எது பிரதானமாக பேசப்படுகின்றது, அல்லது அவர்கள் நண்பர்கள் எதை பற்றி பேசுகின்றார்கள் என்பதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என் பிள்ளை எப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்று. ஆக அந்த சத் சங் என்பதை நீங்கள் என்றைக்குமே உங்கள் பிள்ளைகள் சரியான வழியிலே செல்கின்றார்களா என்பதற்கு இது ஒரு அளவுகோல். அடுத்ததாக, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் நிச்சயமாக அவர்கள் ஒரு பொறுப்புணர்வோடு செயல்பட்டதனால்தான் இன்றைக்கு இவர்கள் அதிகப்படியான மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள். அதனால் இவங்களுக்கு டிசிப்ளின் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்றைக்கு தங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு விஷயத்தை அவர்களால் செய்ய முடிகின்றதோ அங்கே அவர்கள் வெற்றியை நிச்சயமாக தொட முடியும். அந்த வகையிலே இங்கே இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளும் அதற்கு எடுத்துக்காட்டாக அமர்ந்திருக்கின்றார்கள். அதனால் இதை அவங்களுக்கு நான் திரும்ப வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் என்றைக்கு தாங்கள் எதை மனதிலே எடுத்து வைத்திருக்கின்றார்களோ அந்த பொருளை நோக்கி எந்த விதமான ஒரு மனக்கிலேசமும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றார்களோ நிச்சயமாக அந்த வெற்றி படியை நோக்கி அவர்கள் நிச்சயமாக செல்லுவார்கள். அதற்கு நீங்கள் எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டு. அதுதான் டிசிப்ளின். அடுத்ததாக எல்லோரும் சொல்லக்கூடிய அந்த தியானம், நம்மோட ஒரு சில நேர துணிகளாவது பேச வேண்டும். உங்களுக்கு எல்லாமே தெரியும், வாட் அவர் பாடி நீட்ஸ் அப்படின்னு சொன்னால் 3 விஷயங்கள்: டயட், எக்ஸசைஸ் அண்ட் ரெஸ்ட். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நம்முடைய மைண்ட், நம்முடைய மூளைக்கு தேவை என்ன, நம்முடைய மனதிற்கு தேவை என்ன என்று சொன்னால் இன்ஃபர்மேஷன், இன்ட்ராஸ்பெக்ஷன் அண்ட் இன்ட்ராஸ்பெக்ஷனும் இருந்ததுன்னா உங்களுக்கு நிச்சயமாக இன்னோவேஷன் அண்ட் இன்ட்யூஷன் வரும். ஆனால் இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இன்ஃபர்மேஷனை மட்டும் வாங்கிக்கிறோம். எப்படி இன்ஃபர்மேஷனை மட்டும் வாங்கிக்கிறோம்? உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் எல்லா இடத்துலையும் கிடைச்சிட்ருக்கே. டிவியில் இருந்து, கம்ப்யூட்டரில் இருந்து, செல்ஃபோனில் இருந்து, இன்னும் இந்த 3Gலேருந்து 2Gலேருந்து 3G ஆகி 4G ஆகி இன்னும் 5G வரப்போகுது. இனியெல்லாம் வேர்ச்சுவலைசேஷன், வேர்ச்சுவல் கம்யூனிகேஷன் நம்ம எங்கேயோ போய்கிட்டுருக்குறோம். இப்படி ஒரு பெரிய கம்யூனிகேஷன் புரட்சியில் இருக்கிற நாம இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு நம்மளால் பெரிய லெவலில் முன்னேற முடியுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக முடியாது. இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து அடுத்தது நமக்கு அடுத்த லெவலுக்கு போகணும். அதனால தான் எல்லாரையும் இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தயவு செய்து இந்த இன்ஃபர்மேஷனை நோக்கி ஓடாதீர்கள். எது நமக்கு தேவை என்பதை மட்டுமே மனதிலே இருத்தி கொண்டு சரியான ஒரு பாதையை உங்களுக்காக நீங்கள் இங்கே இதுதான் எனக்கு சரியான பாதை என்பதை மனதிலே இருத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் எல்லோரும் உங்களுக்கு அடிக்கோடிட்டு சென்றிருக்கின்றார்கள். நானும் அதையே வலியுறுத்தி மீண்டும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, யூ ஹாவ் டன் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். இதுதான் உங்களுக்கு ஒரு லான்ச்சிங் பேட். இந்த +1 +2 10th +1 +2 இந்த 3 தான் உங்களுக்கு லான்ச்சிங் பேட். அதனால தான் பெற்றோர் உங்கள் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த விதத்துலேயும் டீவியேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் லான்ச்சிங் பேடு இந்த 3 வருடங்கள் தான். அதில் நீங்கள் உங்கள் திறமையை முழுமையாக வெளிக்காட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் என்பது பிரகாசமான எதிர்காலமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.
அந்த வகையில் இன்றைக்கி வந்து 10th எல்லாம் 10th வந்து அச்சீவ் பண்ணவங்க, +2ல் அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் பிரகாசமாக இருப்பதற்கு தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு தெளிவான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சரியான பாதை என்ன என்பதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். வெறும் மார்க்கையும் மதிப்பெண்களையும் நாளைக்கு வரக்கூடிய ஒரு பெரிய வேலையும் மட்டுமல்லாமல், இந்த வேலையால், இந்த மதிப்பெண்ணால் நான் இந்த சமூகத்துக்கு என்ன செய்தேன், இந்த பிறந்து வந்த இந்த பூமிக்கு நான் என்ன செய்தேன், நாளைக்கு நான் இங்கே விட்டுட்டு செல்லக்கூடிய நினைவுகள் என்ன என்பதையும் சிந்தித்து அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அற்புதமாக இந்த ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த ஆர்கனைசர்ஸுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.